பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் அவருடைய வல்லமை புதிதாய் விளங்க பண்ணி நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சாத்தானும் புதிதான பல ஆலோசனைகளை நமக்கு விரோதமாய் தொடுக்கும்போது தேவன் அவைகள் எல்லாவற்றையும் முறியடிக்கும்படியாக நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்று தெரியாது. மரணத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறோமா அல்லது மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறோமா கிறிஸ்துவின் வருகையில் என்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிறது மாத்திரம் நமக்கு தெரியும். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்கிறது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனிடத்திலிருந்து சாட்சி பெறும்படி நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இங்கே ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். நாமும் கூட இந்த நாட்களில் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற வேண்டும். மனுஷனுடைய புகழ்ச்சி கண்ணியை வருவிக்கும். கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேண்டும். கர்த்தர் என்னை புகழ வேண்டும். கானானிய ஸ்திரியை இயேசு புகழ்ந்தார். இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொன்னார். 100க்கு அதிபதி ஆண்டவர் புகழ்ந்தார். பாருங்க, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவன் அல்ல. நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். எனக்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது. ஆகிலும் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அவன் விசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டார். இந்த நாட்களிலும் கூட அவ்விதமாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இயேசுவை ஆச்சரியப்படுத்தத்தக்க விதத்தில் நம்முடைய விசுவாசம் காணப்படும்படி கர்த்தரிடத்தில் கேட்போம். கடைசியாக தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று பாருங்க தூதன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்படும் போது, நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படுகிறது. இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை, நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும்படி நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களை சமர்ப்பிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். புதிய நாளில் புதிய கிருபையும் புதிய ஆசீர்வாதங்களும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் வழி நடத்தும். தேவ மகிமை இவர்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர் கூட இரும், பலப்படுத்தும். உமக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற்று விசுவாசத்தில் முன்னேற கருவதார் ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.